வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பல்சர் 200 என்எஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா, கஸ்டமர் வண்டி ஓட்டி ஆடும்போது டக்குன்னு வீலை ஜாம் ஆயிடுச்சு. என்ன தான் காரணம்னு வீலை பிடிச்சி சுற்றி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு சித்தமாக பிளேட்டை அரைச்சி ஓடிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா டிஸ்க்கு பேடு தான் காரணம். ஏன்னா கம்பல்சரி இந்த பேடு ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு டைம் வந்து மாற்றி விட்டுறணும். 12,000 கிலோமீட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக மாற்றிட்டா கரெக்டாக இருக்கும். அடிக்கடி செக்அப் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏதாவது ஒர்க் ஷாப்பில் கொடுத்து செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. இப்படியே வச்சு ஓட்டுறதுனால வீல் ஜாம் ஆகினா ஒரு விபத்துகள் நடக்க ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவுக்கு ஒரு சிறிய பதிவாக கஸ்டமருக்கான ஒரு சிறிய பதிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் போடுறோம். இது பஜாஜ் வந்து கரெக்டாக பேடு வந்து 260 சம்திங் தான் வருது. கம்பல்சரி வந்து வாங்கி கம்பல்சரி வந்து அப்பப்போ இடையில அந்த பிரேக் பேடு போயிருந்துச்சுன்னா ஒர்க் ஷாப்பில் கொடுத்து உடனே மாற்றிக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா ஒத்தைக்கிரட்டை செலவாக ஆயிரும். உங்களுக்கு பிளேட்டு போச்சுன்னா அப்புறம் 1000 ரூபா 2000 தேவையில்லாத செலவு வரும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன கம்ப்ளைண்ட்டாக வரும்போதே கவனமாக பார்த்துக்குங்க. அது மாதிரி கரெக்டாக பின்னாடி வந்து மாட்டிட்டு அது மாதிரி ஆயில் டாப் அப் வந்து கரெக்டாக அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி உள்ளே வரும். கரெக்டாக ஆயில் டாப் அப் பண்ணிக்கோங்க. அளவுக்கு கரெக்டாக ஆயில் பண்ணிவிட்டு பிரேக் அடிக்குதுன்னு